61வது தேசிய விருது திரைப்பட விழாவில் நம்ம படத்துக்கு வந்து மாநில மொழி படங்களில் வந்து தமிழ் படத்தில் சிறந்த படமாக தங்க மீன்கள் தேர்வு செய்யப்பட்டது. அதற்காக நானும் டைரக்டர் ராம் அவர்களும் சென்று அந்த விருதை உயர்திரு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டோம். தங்க மீன்களுக்கு வந்து சிறந்த மாநில படத்திற்கான விருது கிடைச்சதை விட செல்லம்மாவை நடித்த சாதனாவுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரமாக விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படத்தில் வந்து மற்ற எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி இந்த படத்தில் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அது இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணாகிட்டா. அப்போ இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு 9 வயசு. ஸோ சிறுமி சாதனா, படத்தில் பேர் செல்லம்மா. ஸோ அவருடைய உழைப்புக்காக தான் இந்த விருது கிடைச்சது. இந்த படத்துக்கான அங்கீகாரமே அந்த பொண்ணுக்கு கிடைத்த அங்கீகாரமாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய இயக்குனர் தலைமுறைகளுக்கும் அதே மேடையில் விருது கிடைக்கிறதும், அவருடைய பேரன், அந்த படமே ஒரு தாத்தா பேரனுக்கான படம், அந்த விருதை அவருடைய பேரன் போய் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்லலாம், இந்த வருஷம் தேசிய விருதுகளில் வந்து தங்க மீன்களுக்கு 3, பாலு மகேந்திரா சாருடைய தலைமைகளுக்கு 1, இந்த 4 அவார்டுமே எங்கள் டைரக்டரோட அவார்டு தான். பாலு மகேந்திரா சாருக்கு கிடைத்த 4 அவார்டை தான் நான் நினைக்கிறேன். இந்த சமயத்தில் தங்க மீன்களுக்கு கிடைத்த இந்த விருதை, அதாவது மாநில சிறந்த படமாக கிடைத்த இந்த விருதை, இந்த படம் உருவாவதற்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த என் மகள் ஸ்ரீ சங்கர கோமதி என்கிற பிந்து, அவளுக்கு வந்து நான் இந்த விருதை வந்து சமர்ப்பிக்கிறேன். நான் துபாயில் இருக்கேன், 7th grade படிக்கிறேன், ஆர்டூன் இந்தியன் ஸ்கூலில். இன்றைக்கி வந்து எனக்கு அவார்ட் கிடச்சிருக்கு, நேஷ்னல் அவார்ட் கிடச்சதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா கிரெடிட்டும் ராம் அங்கிளுக்கு தான் போகணும். ஏன்னா ராம் அங்கிள் வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு வந்து இந்த நடிப்பு பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுது. இந்த பாடலுக்கு குறிப்பாக அந்த ஆனந்த யாழை பாடலுக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப உற்சாகமும் ஒரு கூடுதல் பொறுப்புணர்வையும் எனக்கு கொடுத்துருக்கு. இன்னும் தொடர்ந்து தரமான பாடல்களை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு உந்து சக்தியை இந்த விருது கொடுத்துருக்கு. இந்த பாடலை பொறுத்தவரை தாய் மகன், அம்மா மகன் உறவை பற்றி இந்திய சினிமாவிலும் தமிழ் சினிமாவிலும் நிறைய பாடல்கள் வந்திருக்கு. தந்தை மகள் உறவை பற்றி வந்த பாடல்களை விரைவிட்டு எண்ணிவிடலாம். அந்த வகையில் இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடலாக நான் கருதுகிறேன். இந்த பாடல் கிடைச்சது இன்னொரு சந்தோஷம். இந்த விருதை என்னுடைய தந்தை நாகராஜனுக்கும், என்னுடைய ஞான தந்தை பாலு மகேந்திராவுக்கும், ராமுடைய மகன் சங்கர கோமதிக்கும், என்னுடைய மகன் ஆதவன் நாகராஜனுக்கும் சமர்ப்பிக்கிறேன்.